கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவெளியை தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்க தேவன் பாராட்டின கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். சோர்வை குறித்து நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். ஏசியா 40:29 சொல்லப்படுகிறது, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவமில்லாதவனுக்கு சத்துவத்தை அளிக்கிறார் என்று சொல்லி, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சூழ்நிலையிலே நாம் சோர்ந்து போகும்போது தேவன் நம்ம எப்படி தூக்கி எடுக்கிறார், அவர் என்ன ஆலோசனை கொடுக்கிறார் என்று சொல்லி பார்த்தோம். நேற்று தினத்திலே கூட தாவீது சோர்ந்து போன போது, சிக்லாவிலே எல்லாவற்றை இழந்து போன போது, சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய், சூழ்நிலை வேறுபட்டு இருந்தது, ஆனாலும் தேவ வார்த்தையிலே வல்லமை இருந்தது. கர்த்தர் கடாட்சி தருளினார். இந்த நாளிலே கூட நீதிமொழிகள் 24:10 சொல்லப்படுகிறது, Proverbs 24:10, ஆபத்து காலத்திலே நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகி போகும். உன் வாழ்க்கையிலே ஆபத்து வரதான் செய்யும், ஆனால் அந்த ஆபத்து காலம் வந்த உடனே நமக்கு ஆத்திரம் வருகிறது, இல்லாவிட்டால் நாம் சோர்ந்து போகிறோம். ஆனால் வேதம் மிக தெளிவாய் சொல்கிறது, ஆபத்து வரும், ஆனாலும் நீ சோர்ந்து போகக்கூடாது. அந்த ஆபத்து நேரத்திலே நீ சோர்ந்து போய் விட்டாயானால் உன் பலன் அப்படியே குறுகி போய்விடும் என்று சொல்லப்படுகிறது. அந்த ஆபத்து வரும்போது நம்ம என்ன செய்ய வேண்டும்? எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 33:3 சொல்கிறது, ஆபத்து காலத்திலே உன் பலன் குறுகி போகக்கூடாது, மாறாக நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ எட்டாததும் அறியாததுமான பெரிய காரியத்தை உனக்கு செய்வேன். எவ்வளவு அழகா சொல்றாரு. உன் சோர்ந்து போகக்கூடாது, உன் பலன் குறுகி போகக்கூடாது. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். விடுவிக்கிறது மாத்திரமல்ல, நீ எட்டாததும் அறியாததுமான பெரிய காரியத்தை உனக்கு நான் செய்வேன் என்று சொல்கிறார். சங்கீதம் 50:14 சொல்கிறது, ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆபத்து வரும்போது நாம் தேவனை நோக்கி கூப்பிடணும். நாம் சோர்ந்து போகக்கூடாது. அவர் அப்பொழுது நம்ம பலன் குறுகக்கூடாது. மாறாக நாம் கூப்பிடும்போது அவர் என்ன செய்கிறாரா தெரியுமா? நாம் அறியாததும் நம்மை விடுவிக்கிறது மாத்திரமல்ல. நல்லா கவனிங்க, உங்களை எந்த பிரச்சனைக்காக நீங்க தேவனை நோக்கி கூப்பிடுறீங்களோ, உங்களை விடுவிக்கிறது மாத்திரமல்ல, நீங்கள் அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்கள், நீங்க கூப்பிடுற காரியத்தை காட்டிலும் பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். எஸ்தர் புத்தகத்தை நாம் வாசிக்கும் போது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான். எஸ்தர் ஒரு அடிமை பெண்ணாய் இருக்கிறார் யூத கோத்திரத்திலே. ஆனால் வஸ்தி மரித்த பின்பு அவர் ஆகாஸ்வேரு ராஜாவுக்கு 2வது மனைவியாய் சூசான் அரண்மனையிலே அவள் தீர்மானிக்கப்படுகிறாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவள் அந்த அரண்மனையிலே அந்தப்புறத்தில் இருக்கிறாள். அப்பொழுது ஒரு பெரிய சம்பவம் நடக்கிறது. அந்த ஆகாஸ்வேரு ராஜாவுக்கு இருந்த ஆமான் என்ன செய்கிறான்? கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, அந்த யூத குலத்தையே மொர்தெகாய் தனக்கு வந்தனம் செய்யவில்லை என்று சொல்லி யூத கோத்திரத்தையே அழிக்க வேண்டும் என்று திட்டமிட்டு ஆமான் ஆகாஸ்வேரு ராஜாவிடத்திலிருந்து முத்திரை பெற்றுக்கொண்டான். சூசான் அரண்மனையே கலங்கிற்று. மொர்தெகாய் இரட்டுடுத்தி சாம்பலிலே உட்கார்ந்து செபிக்க ஆரம்பிக்கிறார். எஸ்தர் இதை பார்த்து என்ன நடக்கிறது என்று கேட்டபோது ஆத்தாகு வழியாய் எல்லாவற்றையும் சொல்லி அனுப்புகிறார். அப்பொழுது எஸ்தர் சொல்லுகிறார், சூசான் அரண்மனையிலே ஒரு தவறான சட்டம் உண்டு. என்ன சட்டம் தெரியுமா? ராஜா கூப்பிடாமல் நாங்கள் ஒருவரும் ராஜாத்தி நாங்கள் போகக்கூடாது, அப்படி போனால் சிறுசேதம் செய்யப்படும் என்று ஒரு தவறான சட்டம் உண்டு. ஆனால் எனக்கு திருமணமாகி 30 நாள் ஆகிறது, இன்னும் ராஜா ஒரு முறை கூட என்னை கூப்பிடவில்லை, நான் எப்படி போவேன் என்று அவள் தவிக்கிறாள். அதற்கு மொர்தெகாய் சொல்லுகிறார், நீ மௌனமாய் இருந்தால் யூதருக்கு ரட்சிப்பு வேறு இடத்திலிருந்து வரும். ஆபத்து தீவிரித்து கொண்டிருக்கிறது. யூதர்கள் அனைவரையும் அழிக்க திட்டமிட்டிருக்கிறார்கள். அஞ்சற்காரர்கள் புறப்பட்டு விட்டார்கள். சூசான் அரண்மனை கலங்கி கொண்டிருக்கிறது. ஒருவேளை இந்த ராஜாத்தியின் மேன்மையை கர்த்தர் யூதரை காப்பாற்றுவதற்காக உனக்கு கொடுத்திருக்கலாம் அல்லவா என்று சொல்லி மொர்தெகாய் ஆத்தாகு மூலமாய் எஸ்தருக்கு சொல்லி அனுப்புகிறார். அப்பொழுது எஸ்தர் சொன்ன ஒரு காரியம் என்ன தெரியுமா? இந்த ஆபத்து காலத்திலே எனக்கு தெரிந்த ஒரே ஒரு வழி என்ன தெரியுமா? நான் சோர்ந்து போகவில்லை, என் பலன் குறுகி போகவில்லை. ஏனென்றால் என் தேவனை நோக்கி நான் கூப்பிட போகிறேன். அதுவும் சாதாரணமாக கூப்பிட போறதில்ல, 3 நாள் புசியாமலும் குடியாமலும் தேவ சமூகத்திலே உட்கார்ந்து என் தேவனை நோக்கி கூப்பிடுவேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு அநேகருக்கு ஆபத்து இருக்கிறது. உங்கள் பிள்ளைகள் மூலமாய் ஆபத்து வர இருக்கிறது. உங்க வேலையிலே ஆபத்து இருக்கிறது. உங்க குடும்ப வாழ்க்கையில ஆபத்து இருக்கிறது. ஆனா இப்படி ஒரு தீர்மானம் எடுத்திருக்கீங்களா?
மனுஷனை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள், இந்த ஆபத்திலிருந்து எப்படி விடுதலையா வேண்டும் என்று சொல்லி. ஆனால் எஸ்தர் ராஜாத்தி யாரிடத்திலே கடந்து போல. ஆபத்து காலத்திலே எரேமியா 33:3 சொல்லப்பட்ட என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொன்ன தேவனை நோக்கி, அதுவும் சாதாரணமா கூப்பிடல, கிரயத்தை செலுத்தி கூப்பிட்டாள். நான் புசியாமலும் குடியாமலும் என் தாதிமார்களோடு உபவாசிப்பேன், நீங்களும் வாசிங்கள் என்று சொல்லி இன்னொரு வார்த்தையும் சொல்றார், செத்தாலும் சாகிறேன், இந்த 3 நாட்கள் உபவாசத்துக்கு பின்பு ராஜ சமூகத்திலே போய் நிற்பேன் என்று சொல்லி 3 நாள் உபவாசித்து விட்டு புசியாமலும் குடியாமலும் ராஜாவுடைய அந்த அரண்மனைக்கு முற்றத்திலே போய் நிற்கிறார். ராஜா கூப்பிடாம வரக்கூடாது, அப்படி வந்தா தலை சிரசேதம் பண்ணப்படும். ஆனாலும் தைரியமாய் கடந்து போகிறாள். கடந்து போய் நின்ற உடனே ராஜா அவளை பார்த்து, முற்றத்தில் இருக்கிற எஸ்தர் ராஜாத்தியை பார்த்த உடனே அவர் செங்கோலை நீட்டுகிறார். பட்டயம் நீட்டப்பட வேண்டிய இடத்திலே தேவனுடைய செங்கோல் நீட்டப்பட்டது. ராஜாத்தி செங்கோலை பிடிக்கிறார். ராஜா கேட்கிறார், எஸ்தர் ராஜாத்தியே, உன் மன்றாட்டு என்ன? உனக்கு நிலத்திலே பாதி வேண்டுமா? உனக்கு என்ன வேண்டும் சொல், ராஜ்யத்தில் என்ன வேண்டும், எந்த பகுதி வேண்டும் என்று கேட்கிறார். அவளுடைய இன்றைக்கு நாம இருந்தா இந்த பகுதியை கொடுத்துருங்க, 4 ஏக்கர் எழுதி கொடுத்துருங்கன்னு கேட்டிருப்போம். அவளுக்கு சொத்து மேல ஆசை இல்லை, ஆண்டவருடைய ஆத்துமாக்கள் மேலதான் அவளுக்கு வாஞ்சியா இருந்தது. அவள் சொத்தை கேட்கல, அவள் தன் ஜனத்துக்காக போராடினாள். எப்படி போராடினா தெரியுமா? 127 கர்த்தருக்கு ஸ்தோத்திர ப்ராவின்ஸ் தேசத்தில் இருக்கிற யூதர்கள் அழிந்து போகக்கூடாது, அவர்கள் அழிந்து போகக்கூடாது, அவருடைய ஆத்மாவுக்கு நான் உத்தரவாதம் என்று சொல்லி ராஜா இந்த தேசத்திலே பாதி சொத்து வேண்டாம் உனக்கு வேண்டும் என்று சொத்து கேட்கல, அவள் ஆத்மாவுடைய சுதந்திரத்திற்காக போராடினாள். அப்போ உடனே கேட்கல, ராஜா நான் செய்திருக்கிற விருந்துக்கு வாங்கன்னா விருந்தில இன்னொரு காரியத்தை சொன்னார், ஆமானையும் அழைத்து வாருங்கள் என்று அழைத்து வரப்பட்டது, விருந்து பரிமாறப்பட்ட. அப்போ ராஜா கேட்கிறார், எஸ்தர் ராஜாத்தியே, உன் மன்றாட்டு என்ன, உன் வேண்டுதல் என்ன? ராஜ்யத்தை பாதி உனக்கு தர நான் சித்தமா இருக்கிறேன். இல்லை இல்லை, நாளைக்கு செய்கிற விருந்துக்கும் வாருங்கள், இன்றைக்கு உங்க டேஸ்ட்ல நான் தெரிஞ்சுக்கிட்டேன், ஆமானையும் கூட்டி கொண்டு வாருங்கள் என்று. எவ்வளவு ஞானம் அவளுக்கு அந்த ஜெபத்தில் கிடைத்தது. அந்த 3ஆம் நாள் அந்த ராஜா திரும்ப கேட்கிறார், எஸ்தர் ராஜாத்தியே, உன் மன்றாட்டு என்ன, உன் வேண்டுதல் என்ன? ராஜ்யத்தில் பாதி வேண்டுமானாலும் உனக்கு தருகிறேன் என்று சொல்லும்போது அவள் ராஜ்யத்தை கேட்கவில்லை, ஆத்துமாக்களை கேட்டாள். என் யூத குலம் காப்பாற்றப்பட வேண்டும், இதோ நான் உன்னுடைய மனைவியாய் இருக்கிறேன். அவள் அழகாய் சொல்லுகிறார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இதோ இந்த நஷ்டம் நான் உனக்கு மனைவியா இல்லாவிட்டால் ஏற்படுத்தியிருந்தால் எனக்கு அதில் பிரச்சனை இல்லை, இப்பொழுதோ நான் உன் மனைவியா இருக்கிறேன், இந்த சட்டத்திற்கு நானும் உட்பட்டு இருக்கிறேன், என்னையும் கொலை செய்ய வேண்டும் என்று மிகவும் அழகாய் நேர்த்தியாய் அவள் சொல்லுகிற அந்த வார்த்தையை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் அடிமையாய் இருந்தால் அது பிரச்சனை இல்லை, ஆனால் இப்பொழுதோ நான் வெள்ளாட்டியாய் இருந்தாலும் இப்பொழுதோ நான் உனக்கு மனைவியா இருக்கிறேன் என்று சொல்லும்போது இந்த காரியத்தை செய்தது யார் என்று கேட்டபோது விருந்தை ஆயத்தப்படுத்தி விருந்து கொடுத்து வைத்திருந்த ஆமானை காண்பித்தாள். அந்த ஆமான் மொர்தெகாய்க்கு செய்த தூக்கு மரத்திலே போடப்பட்டார். அவள் 10 குமாரர்களும் போடப்பட்டார்கள். அவளை விடுவித்தது மாத்திரமல்ல, அவள் கோத்திரத்தை விடுவித்தது மாத்திரமல்ல, ஆபத்து காலத்திலே சோர்ந்து போகாமல் நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது விடுவிக்கிற தேவன் மாத்திரமல்ல, ஒரு காரியத்தை ஹைலைட் பண்ண விரும்புகிறேன். உனக்கு அறியாததும் எட்டாவதுமான பெரிய காரியங்களை செய்வார். என்ன செய்தார் தெரியுமா? எஸ்தர் யூத கோத்திரத்தின் ஜன்னத்தின் ஜீவனை தான் கேட்டாள். அந்த யூத கோத்திரத்திற்கு ஒரு வெளிச்சம், ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம், ஒரு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உண்டானது மாத்திரமல்ல, ஆமானின் வீடு மொர்தெகாய்க்கு கொடுக்கப்பட்டது. இதை எஸ்தர் கேட்கவில்லை. ஆமானின் பதவி அவள் கேட்கவில்லை. ஆமானின் முத்திர மோதிரம் அவள் கேட்கவில்லை. அவள் கேட்டது என் யூத கோத்திரத்தின் ஜீவனை தாரும் என்று தான் கேட்டாள். ஆனால் அறியாததும் எட்டாதுமான பெரிய காரியங்களை கர்த்தர் செய்தார். மொர்தெகாயை கர்த்தர் பெரியவனாக்கினார், உயர்த்தினார். யூத கோத்திரத்திற்கு ஒரு பெரிய விடுதலை நாளாய் உண்டாயிற்றது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அருமையானவர்களே, ஆபத்து உன் வாழ்க்கையில வரும்போது நீ சோர்ந்து போய் விடாதே. ஆபத்து காலத்துல நீ சோர்ந்து போவேணும். பலனை எப்படி பிசாசு குறுக்கி போட்டுருவான், உன்னை சர்ச்சுக்கு வராதபடி செஞ்சிருவான், வேத வாசிக்காதபடி செஞ்சிருவான், உபவாசிக்கப்படி செய்திருவான், பரிசுத்த குலைச்சலை கொண்டு வருவான். அந்த நேரத்துல you should stand for Christ. ஆண்டவருக்கு எழுந்து நிற்கணும். செத்தாலும் சாகிறேன், நான் பயப்பட மாட்டேன் என்று சொல்லி புசியாமலும் குடியாமலும் தேவ சமூகத்திலே நீ கடந்து வா.
கர்த்தர் யூதருக்கு கொடுத்த அந்த பெரிய ரட்சிப்பை, மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை, சமாதானத்தை, வெளிச்சத்தை இன்றைக்கு உன் வாழ்க்கையிலே, உன் ஊழியத்திலே, உன் தேசத்திலே கர்த்தர் கொடுக்க வச்சுக்கிறார். இன்னைக்கு சோர்ந்து போய் பலனற்று நீ உட்கார்ந்து கொண்டிருக்க, எழும்பு சீயோனே எழும்பு, உன் தூசியை உதறிவிட்டு எழும்பு. விருத சேதனம் இல்லாதவன் அசுத்தனும் உனத்தில் பிரவேசிப்பதில்லை. உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அகற்று என்று கர்த்தர் சொல்கிறார். விருத சேதனம் இல்லாதவன் ஒரு இடத்துல பிரவேசிப்பதில்லை. நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். உன்னை தட்டி எழுப்பும்படி கர்த்தர் பட்சத்தில் இருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வேளையிலே அப்பா நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துகிறதற்காய் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். தேவ கிருபைகளை ஆளுகை செய்கிறதற்காய் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகி போவோம் என்று சொன்னீரே. ஆண்டவரே, இந்த வடலை கூட தாவே ஏசப்பா, எங்கள் பலன் குறுகி போகாத படிக்கிறாச்சா. ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், அறியாத எட்டாதுமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொன்னீரே. ஆபத்து காலத்திலே சோதனை பலியிட்டு என்னை நோக்கி கூப்பிடு, நீ என்னை நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொன்னீரே. எஸ்தருடைய வாழ்க்கையிலே ஆபத்து வந்த போது தாவே தேவனை நோக்கி ஜெபித்த போது, தேவனை நோக்கி பார்த்தபோது அறியாதது எட்டாதுமான பெரிய காரியங்களை செய்து ஒரு பெரிய வெளிச்சம், ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானத்தை தந்து போல் ஆண்டவரை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனத்துடைய வாழ்க்கையை அப்படியே செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. Have a blessed day. Amen.